இன்னைக்கு வேற நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குது. இன்னைக்கு சேலரி கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா கேட்டாது வாங்க வேண்டியதான். சேலரி போடுறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் ஃபீஸ் கட்டியே ஆகணும். எதுவும் நினைப்பாங்களா? சரி பார்த்துக்கலாம். குட் மார்னிங் சார். அந்த அந்த டெண்டருக்குள்ள ஃபைல் இருக்குல்ல, அது அன்னை கொண்டுட்டு வர சொன்னா, அதை சீக்கிரம் கொண்டு போயிருங்க. ஓகே சார். சார் என்ன ஆபீஸ்க்கு யாரும் வரல? உங்களுக்கு மெசேஜ் வரல? இல்லையே சார். மறந்துருப்பாங்க. சரி நீங்க அண்ணனை பாருங்க, அவன் சில ஃபைல்ஸ் டீட்டெயிலா எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், போய் பாருங்க. ஓகே சார். எனக்கு எந்த மெயிலும் வரலையே, மெசேஜ் கூட வரவே இல்லை. லீவா? ஐயோ, அப்படின்னா இன்னைக்கு சேலரி தர மாட்டாரா? ஐயோ, நான் ஃபீஸ் கட்டி ஆகணுமே. இப்போ என்ன பண்ண? இன்னைக்கு மட்டும் நான் ஃபீஸ் கட்டலன்னா அவ்வளோதான். ஒரு மாசம் ஏற்கனவே டைம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண? ஐயோ, இன்னைக்கு பார்த்து லீவா? நான் இப்போ என்ன பண்ண? சரி, திலீப் சார் உள்ளதானே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார். உள்ள வா இசைமொழி. ஓகே சார். சார் இன்னைக்கு ஆபீஸ் லீவ்னு தெரியாதா? தெரியாது சார். அது வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு முக்கியமான மால்லாம் வந்து இறங்குது, அதான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரக்கெல்லாம் இறக்கி வைக்கணும், அதான் ஸ்டாப்புக்கெல்லாம் லீவ் எடுத்திருக்காங்க. உனக்கு சொல்லிருப்பாங்களே? இல்ல சார், என்கிட்ட யாரும் சொல்லல. சரி, வந்துட்ட. ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துரு. அந்த கொட்டேஷன் ஒன்று போட்டிருந்தோமே, அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வேலை இடத்துக்கு கொட்டேஷன் அனுப்பிடுவேன். அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புறியா? அதுக்கு என்ன சார், தாராளமா முடிச்சு கொடுத்துறேன். ஆபீஸ்ல வச்சு வேண்டாம், இங்க வச்சு முடிச்சிரு. ஏன்னா அங்கதான் மால் வந்து இறங்குது, அங்க இருந்தா மறுபடியும் குடலுக்கு கொண்டுட்டு போறாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மேல கீழே விழுந்துடக்கூடாது. நீ இங்க இருந்தே பண்ணு. இங்க இருந்தா? ஆமா, இங்க இருந்து பண்ணு. நான் இப்ப கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவேன். நீ பாட்டுக்கு முடிச்சிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிடு, மத்ததெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. ஓகே சார். ஃபைல்லாம் டேபிள்ல இருக்குது, எடுத்து கரெக்ஷன் பண்ணிடு. எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். தம்பி இப்பதான் வெளியில போனான். பாத்தேன் சார். தம்பி எப்படின்னு கொஞ்சம் திரும்பி வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன். அதுக்குள்ள நீ கொஞ்சம் டீடைல் மட்டும் எனக்கு கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார். சார் கிட்ட எப்படி கேட்க? இந்த மாதிரி நேரத்துல கேட்டா தப்பா நினைச்சிட மாட்டாரே? யார் இல்ல நேரத்துல சரியா கேக்குறானே தப்பா நினைச்சிட்டாருனா? என்ன இசைமொழி? ஒண்ணு இல்ல சார். ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்க வேண்டியதானே? அது வந்து ஒண்ணு இல்ல சார். நீங்க ஃபைல பூரா எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் முடிச்சிடுவேன். காலேஜுக்கு எத்தனை மணிக்கு போனோம்? காலேஜுக்கு மதியம் 1 மணிக்கு போனா போதும் சார். செமஸ்டர் நடந்துட்டு இருக்கு. சரி, அப்போ நீ 11 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிடு. ஓகே சார். ஃபைல் பூரா இந்த ட்ரையல் இருக்குது, எடுத்துக்கண்ணே. ஓகே சார். எப்படி சார் கிட்ட கேட்கன்னு தெரியல. சரி, போகும்போது பார்க்கலாம். சரி இசைமொழி, நான் கிளம்புறேன். நீ இந்த சேர்ல உட்காந்து பாரு. உங்க சேரா? இல்ல சார், வேண்டாம். நான் இங்க ஒரு ஸ்டூல் போட்டு பாக்குறேன் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உட்காந்து பாரு, நான் கிளம்புறேன். யார கேட்டு உள்ள வந்தீங்க? ஓ, திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? சார், வேணா நாங்க கொஞ்ச நேரம் வெளிய நிக்கட்டுமா சார்? நான்சென்ஸ். டாடிக்கு போனை போட்டாதான் முடியும். என்ன வேணும்? எதுக்கு அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ஏன் ஆபீஸ்? எப்படி உள்ள வந்தீங்க? உங்க ஆபீஸ் தான். ஆனா இப்போ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? சொல்றா. ஸ்டேஷன்ல யாரு? ஒவ்வொரு கடைக்கு நான் முடிவு கட்டுறேன். ஹாய், யார்கிட்ட? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியுதா? நாங்க கரெக்ட்டா தான் மேடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சட்டம் தன் கடமை செய்ய மேடம். அதே சட்டத்தை நான் கையில எடுத்தா என்ன ஆகும் தெரியல? வாழ வேண்டிய பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தி காரப்படுத்தி கோர்ட்டு கேஸ் கூட்டு வந்திருக்கீங்க. அத உங்களால நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்க முடியாம போனா நீங்க பண்ண இந்த வேலைக்கு நான் கொடுக்கிற தண்டனை உங்களால வாங்கிக்க முடியுமா? விட மாட்டேன். ஏதா விட்டாலும் இந்த கேஸை நான் விட மாட்டேன். என்ன மேடம் வீணா எங்க கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? கையங்களமா மாட்டது அவங்க 2 பேரும். அவங்க அந்த ஆபீஸ்ல ஒண்ணா இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் வந்தது? அங்க ஆபீஸ்ல இந்த பொண்ணு தான் வேலை பார்க்கணும் உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் கொடுத்தது? இல்ல எனக்கு புரியல. அது எப்படி கரெக்ட்டா அந்த டைத்துக்கு அங்க போனீங்க? ஓ, இந்த நேரத்துல அந்த பொண்ணு அந்த பையன் ஒண்ணா இருப்பாங்க, கரெக்ட்டா புடிச்சலாம்னு யாரோ இன்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, அப்படிதானே? ஆமா மேடம். அப்படி அங்க என்ன நடக்குதா உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தது? ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தப்பா இருக்காங்கன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தது. சட்டத்துக்கிட்ட நேரா போய் அனுமதி வாங்கி முறைப்படி அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி முறைப்படி நடத்திக்கிட்ட கம்பெனில இப்படி ஒண்ணு நடக்குன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தது. நீங்க அதெல்லாம் கரெக்ட்டா உள்ள போனீங்க, அப்படிதானே? ஆமா மேடம். அப்ப எதுக்கு அந்த கம்பெனி நடத்ததுக்கு அந்த சட்ட அனுமதி கொடுத்தது? இவனுக்கு அந்த கம்பெனி நடத்ததுக்கு அப்ரூவல் கொடுத்த ஆபீசர் இங்க வந்து ஆகணும். இப்படி இல்லீகலா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு அவர் அனுமதி கொடுத்திருக்காருல, அந்த ஆபீசர் இங்க வந்து ஆகணும். எதையுமே விசாரிக்காம சைன் போட்டு கொடுத்தாரு, அந்த ஆபீசர் வரணும். அது மட்டும் இல்ல, சட்டத்து மூலம் அந்த கம்பெனி நடத்ததுக்கு அவன் என்னென்ன ஃபார்ம்ல என்னென்னலாம் நேர்மையா போனானோ அத்தனை ஆபீசர் இங்க வந்து ஆகணும். அதான் சொல்றேன் மேடம், அங்கதான் தப்பா நடந்துட்டு இருக்கு. தப்பா நடக்கிற ஒரு கம்பெனிக்கு எதுக்கு இவங்க எத்தனை அங்கீகாரம் கொடுத்தாங்க? எதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? ஒத்தனை ஆபீசர்ஸ் இங்க வரணும். அப்படியே அனுமதி கொடுத்தாங்க, இவன் லஞ்சம் கொடுத்துருக்கணும், அப்படிதானே?
நான் இதை மேல இடத்துக்கு கொண்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இதை சும்மா விட போறது இல்ல. என் பையனை கைது பண்ண உங்களை சும்மா விட போறது இல்ல. நான் மேல இடத்துல கேஸ் கொடுப்பேன். அத்தனை அதிகாரிகளும் இன்னும் 1 மணி நேரத்துல இங்க வந்தாகணும். இல்லன்னா இந்த அன்னைக்கு வக்கீல பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல மேடம், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இப்படி தப்பா இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தது. அதனால தான் கைது பண்ண போனோம். அப்ப இதே மேடம் தான் தியேட்டர் பீச்சி பார்க்னு சுத்துறாங்களே, அவங்களையும் கைது பண்ணிட்டு இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் வந்தா ஆக்ஷன் எடுப்போம். நீங்க அதெல்லாம் கண்ணால பார்த்ததே இல்ல. ஏதோ ஒரு மூலையில ரூமுக்குள்ள நடந்ததை நீங்க தட்டி கட்டிருக்கீங்க. இந்த வர வழியில போற வழியில நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்ததே இல்ல. அது உண்மையா பொய்யான்னு தீர விசாரிச்சீங்களா என்ன? கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அது சட்டத்தோட கடமை, அதை சொல்லக்கூடாது. ஓ அப்படியா? அப்போ நான் சொல்ற அத்தனை பேர் இங்க வந்தாகணும். வரலனா இங்க ஒரு யுத்தமே நடக்கும். பரவாயில்லையா? இவங்களை விடக்கூடாது பாட்டி. நான் ஆபீஸ்ல தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ஆபீஸ்ல தான் பாத்துட்டு இருந்தா. எங்களை அசிங்கப்படுத்தி கரப்படுத்திருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். என்னால தாங்கிக்க முடியல. ஒரு பொண்ணு, அதுவும் படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டீங்க? அவ காலேஜ் போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு. காலேஜ் போயிட்டு இருக்க பொண்ணுக்கு அந்த ரூமுக்குள்ள என்ன வேலை மேடம்? மேடம் நேரா டூட்டி விட்டா வீடு, இப்படிதான் போயிட்டு இருக்கீங்க இல்ல மேடம்? அது மட்டும் இல்ல மேடம், இந்த டூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி எங்கேயுமே அவங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதே இல்ல. அப்படிதானே மேடம்? எந்த ஆபீசரையும் தனியா பார்த்ததே இல்ல. அப்படிதானே மேடம்? அது அந்த பொண்ணு அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறதுக்கான அத்தனை அங்கீகாரமும் எங்க கிட்ட கரெக்டா இருக்குது. அந்த பொண்ணு பார்ட் டைமா வேலை பார்க்கிறதுக்கான எல்லா அங்கீகாரமும் எங்க கிட்ட இருக்குது. அந்த பொண்ணு 3000 சம்பளத்துல காலையில 2 மணி நேரம் வேலை பார்க்கிறதுக்கான எல்லா அப்ரூவும் எங்க கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அந்த ரூம்ல இருக்கல என்ன தப்பு இருக்குது? வேலை பார்க்கறதுல இருக்கதானே செய்வாங்க. அப்படி வேலை பார்க்கறது ஒரு பொண்ணு தனியா இருந்துட்டா அவ அப்படிதான் இருக்கான்னு நீங்க கைது பண்ணிடுவீங்க. அப்படிதானே? ஏன் மேடம், இந்த ஸ்டேஜ்ல நீங்க எத்தனை நாள் தனியா இருந்திருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இல்ல உங்க சீட்டை கிழிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது. இப்ப மேல் சீட்டை கிழிச்சு என்னால கையில கொடுக்க முடியும். மரியாதையா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த மேடத்துக்கு மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மான நஷ்ட வழக்கு நான் கொடுப்பேன். ஒரு பொண்ணு மானத்தோட விளையாண்டுருக்கீங்க, ஒரு படிக்கிற பொண்ணோட மானத்தோட விளையாண்டுருக்கீங்க. அவ எதுக்காலும் அவ கல்வி என்னதுக்காகும்? இப்ப இந்த இடத்துல நிரூபிச்சுட்டு போனாலும் இனிமே அந்த கம்பெனில வேலை பார்க்க முடியுமா? அப்படியே வேலை பார்த்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை 2 தனியா நிக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல இந்த பொண்ணு நீ தைரியமா தான் எங்கயாவது வேலை பார்க்க முடியுமா? அப்படி வேலை பார்த்தாலும் பயந்து வேலை பார்க்கணும். நீங்க எப்ப கைது பண்ணுவீங்க, எப்ப கைது பண்ணுவீங்கன்னு எப்ப மானம் போகணும், பயந்து வேலை பார்க்கணும். அப்படிதானே? இல்ல நான் இன்னைக்கு இதுக்கு தீர்வு காணணும். இல்ல இதே மாதிரி பொண்ணுங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ? இப்படிதானே வீட்டை பெண்களை வரவிடாம பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில போனாலே வீடு திரும்ப மானத்தோட திரும்ப மாட்டமான பயந்து ஒவ்வொரு பொண்ணுங்க வெளில வராம இருக்காங்க. அதுக்கு காரணம் உங்களை மாதிரி கைக்கூலிகள். யாருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்க வந்து வேலை காட்டிட்டு இருக்கீங்க? சட்டத்தின் கடமை செய்யறீங்க. அந்த சட்டத்துக்கிட்ட தான் சம்பளம் வாங்குறீங்க. அந்த சட்டத்துக்கிட்ட வேலை பாருங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு ஆணியம் பண்ணி ஈஸியா அசிங்கப்படுத்துறீங்க. ஓ இந்த விஷயத்தை அசிங்கப்படுத்தா அவங்க 2 பேரும் மேல எந்திரிச்சு வர மாட்டாங்க. அப்படிதானே? அப்படி இல்ல அந்த குடும்பமே நாண்டுகிட்டு சாகணும். அப்படிதானே? அந்த குடும்பம் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க கூடாது. அப்படிதானே? நீங்க அந்த 2 குழந்தைகளை மட்டும் அசிங்கப்படுத்தல, அந்த குடும்பம் இந்த சமுதாயத்தை சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கம் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அந்த பையனை பெத்த அப்பனுக்கும் அம்மாவுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும், அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும். இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல? எத்தனை பேர் பணம் காசு இல்லாம இப்படி அவமானப்பட்டு இதுக்கப்புறம் வாழவே கூடாது எத்தனை குடும்பம் நாட்டுக்கிட்டு போயிருக்கு. படிச்சது போதும் வீட்டுக்குள்ளே இருக்க பண்ணி வைக்கிறேன்னு எத்தனை தாய் தப்பா சொல்லிருக்காங்க. உங்களை மாதிரி காசுக்கு வேலை பார்க்கறதுனால தானே கொஞ்சம் தைரியமா இப்பதான் வெளியில வர ஆரம்பிச்சா இப்படி கேச போட்டு உள்ள தள்ளுறீங்க. ஏன் அசிங்கப்படுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையோ? அது எப்படி? ஒரு சின்ன வயசு பிள்ளைன்னு ஒரு பையனும் ஒண்ணா இருந்தா அப்படிதான் இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு இல்ல? உங்களுக்கு எனக்கு தோன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு தோணாது. அவங்க வேலையில முழு கவனமா இருப்பாங்க. அவங்க எதிர்காலத்து மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க. கண்ட கர்மாந்தத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இப்படித்தான் இவங்களும் இருப்பாங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது. உங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன், சும்மா விட மாட்டேன். எந்த கேஸ் வேணாலும் விடுவேன், இந்த மாதிரி கேஸ் நான் விடவே மாட்டேன். மேடம் இவ்வளவு பேசுறீங்க, அவங்க ஒண்ணா இருந்தாங்கன்னு கேளுங்க மேடம். நீங்க சொன்னா என் பிள்ளைகிட்ட நான் கேட்டு என் பிள்ளைய அசிங்கப்படுத்தணும். அப்படிதானே? எதுக்காக எங்க பிள்ளைங்களை நாங்க சந்தேகப்படணும்? தப்பு பண்ண பிள்ளைங்க இப்படி நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிக்காது. அந்த பொண்ணு அழுது உங்களுக்கு அதுல தெரியல? இல்லாத விட்டு புள்ள மானம் போயிருமோ மரியாதை போயிருமோன்னு பயத்துல அழுதுகிட்டு இருக்கா. பயம் வரதானே செய்யும். படிக்கணும்னு வெளியில வந்திருக்கா, அவ தாய் படுற கஷ்டத்தை கண்ணால பாத்துருக்கா. படிச்சு மேல வந்து 4 காசு சம்பாத்தியம் பண்ணி அம்மா அப்பா நல்லா காப்பாத்து நினைச்சிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையில மண்ணலி போட்டா கண்ணீர் வராம சிரிப்பா வரும். சொல்லுவாடா, கண்ணீர் வராம சிரிப்பா வரும். அவ எதிர்காலத்தையே நீங்க கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கீங்க. சிரிக்க சொல்றீங்களா? எத்தனையோ கேடு கட்ட வேலை எல்லாம் வெளியில நடந்துகிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் உங்க கண்ணால பாருங்க. உண்மையா இருக்க பிள்ளைங்களை பிடிச்சி அசிங்கப்படுத்தாதீங்க. உண்மையிலே நீங்க உங்க வேலையில சின்சியரா இருந்தா கொஞ்சம் கண்ணை திறந்து கொஞ்சம் வெளியில நடக்கிற அக்கிரமத்துல கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் உங்க போனையும் எடுத்து பாருங்க. அங்கெல்லாம் நீங்க கை வைக்க மாட்டீங்க. அப்படி கண்ணால பார்த்து ரசிச்சு லைக் போடுவீங்க. வேலை பொறுப்பு குடும்ப சுமனு அத்தனை தலையில போட்டுக்கிட்டு ஓடி ஒழிக்கிற அந்த பிள்ளைங்களை நீங்க தீண்டி பாப்பீங்க. கௌரவமா வாழும் நினைச்ச போய் தான் 3000 சம்பளத்துக்கு போயிருக்கா. கையில வச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, அதுல போஸ்ட் போட்டா போதும். தெரியல? இப்படி 3000 சம்பளத்துக்கு தன்னை வருத்திக்கிட்டு குடும்ப பாத்த தலையில சுமந்துக்கிட்டு ஓடிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பிள்ளைங்களை கையெடுத்து கும்பிடுங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. காதலு சந்தோஷம் சிரிப்பு தோழிகள்னு சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல
தலை நிறைய பார்த்த சுமந்துக்கிட்டு பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்த ஓடுற இந்த மாதிரி பிள்ளைங்க மானத்தோட விளையாடாதீங்க. காலேஜுக்கு போனோமா, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஜாலியா இருந்தோமா, அப்பா அம்மா சம்பளத்துல தின்னமா, நேத்த பொழுக்கணுமா, நான் அதை பார்த்து லைக் பண்ணி இதை பார்த்து கமெண்ட் பண்ணி இருந்துட்டு சந்தோஷமா வாழ விட்டுட்டு தலையில பொறுப்போட சுத்துறாங்கல்ல, இந்த மாதிரி பிள்ளைங்களை தான் நீங்க சீண்டி பாப்பீங்க. அந்த பிள்ளைங்களே கொஞ்சம் வாழ விடுங்க. பெத்த தகப்ப சரியில்லாம பெத்தவ தள்ளு வண்டியில வியாபாரம் பார்த்து 1 ரூபா 2 ரூபா காசை வச்சு இந்த பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கா. பெத்தவ பார்த்து நம்ம குறைச்சிட மாட்டோமான்னு காட்டுக்குள்ள இருக்க அந்த கம்பெனிக்கு 4 கிலோமீட்டர் உள்ள நடந்து வந்து இந்த பிள்ளை வேலை பார்த்துட்டு அங்க போய் படிச்சுட்டு மறுபடி தாய்க்கு உதவி பண்ணிட்டு வாழ்க்கைய அந்த பிள்ளை வாழாம வாழ்ந்துகிட்டு இருக்குது. என் பையன் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானே, எப்படி நீங்க தீர்மானம் பண்ணீங்க? என் பிள்ளை அசிங்கப்படுத்துறீங்களா? என் பையன் ஒன்னும் பொம்பளை தேடி போகல. மைண்டட், உங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன். அவன் பிள்ளை அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க யாரு? அந்த பையனோட தகப்படிக்கு இப்ப நெருப்பு மேல என்ன மாதிரி இருக்கும்? விடுங்கம்மா, இவங்க ஆரம்பத்துல யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க கோன போஸ்டிங், கோன போஸ்டிங்ல ஆடுவீங்களா? திலீப், அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா போ. சரிங்க பாட்டி. இவங்க அசிங்கப்படுத்தினக்கான தண்டனை அனுப்பிச்சே ஆகணும். ஒரு பையன் என்னாலே இதை தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணு எப்படி துடிச்சு போயிருப்பா. அதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இங்க எதுவும் நடக்கலன்னு மீறி எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக எங்களை கைது பண்ணிருக்காங்க. விடக்கூடாது பாட்டி. கிஷோர் இல்ல, கிஷோர் மாமான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இப்ப தகுதி இல்ல. அதான் வெறும் கிஷோர் சார்னு சொல்ல வந்தேன். என்ன ஏதோ அவசரமா பேசணும்னு சொல்லியிருக்க? என்ன நேத்துல நல்லா பேசுனீங்க, எனக்கு கோத்தோட நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். அது எனக்கு கிஷோர்னு சொன்னியா, அதான் கோந்துட்டேன். நடிக்காதீங்க, உங்களுக்கு நடிப்பு வரல. அப்பெல்லாம் இல்ல, நான் பழையபடி தானே இருக்கேன். இல்ல கிஷோர் சார், வேண்டாம். நீங்க நடிச்சிட்டு தான் என்கிட்ட பழகுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுதேன், யாது பண்ணுதேன், ஆதிரா கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக மறுபடி என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கீங்க. இது கூடவா நான் தெரியாம இருப்பேன்? பழைய கிஷோர் மாமாவுக்கு இவ்வளவு வரைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. தெரியும், ஏமாத்துற நோக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, நீங்க சும்மா பேசினாலே எனக்கு பிடிக்கும். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது உங்களை அடையும் தானே சுத்திட்டு வந்தேன். நீங்க நடிச்சிட்டு பேசினாலும் சீரியஸாவே என்ன லவ் பண்ணாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். நான் உங்களை வெறுக்கவே மாட்டேன். போத்தோடி பொத்திக்கிட்டு வருது. கால கொடுமை உங்ககிட்ட என்ன பேசுறானே, அப்படி மூஞ்சிலே பொலன்னு அரையன் போல வருது. அப்படியே மூஞ்சிலே அடிக்கணும் போல வருமே. வருமே, கட்டாயம் வருமே. நீங்க ஏன் இப்படி பண்ணக்கூடாதே? பேசாம உங்க வாழ்க்கை நீங்க பாத்துக்கிட வேண்டியதானே? அதுக்கு நீயே வட வச்சிருப்ப சொல்லு. உங்க வாழ்க்கை நீங்க பாத்துக்கிடுங்கன்னா நீங்க ஏன் மறுபடி தேன்மொழி கூட சேரக்கூடாது? உங்க காதலிச்சு தொலைச்சிட்டேன், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேன்மொழி ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ செய்யறதுலாம் சரியில்லை அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு தானே அவகிட்ட சண்டை போட்டு அவளை புரிஞ்சிக்காம அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்து எல்லாம் பண்ணுனீங்க. இப்பதான் அவ எதுவுமே பண்ணல, அவ உண்மையிலே நல்லவதான் அப்பாவின்னு தெரிஞ்சு போச்சே. இப்போ ஏத்துக்க வேண்டியதுன்னா உங்களுக்காக இல்லாட்டாலும் நீங்க பெத்த பிள்ளைக்காகவாது ஏத்துக்கலாமே. ஆதிர செஞ்ச சரியில தான் நீங்க விழுந்திருக்கீங்க. நீங்க விழுந்துட்டு தேர்மொழிக்கு தண்டனையை கொடுத்தீங்க. அவளை புரிஞ்சுக்காம அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தீங்க. உங்க அம்மா அன்னைக்கு எவ்வளவோ சொன்னாங்க, உங்களுக்கு புரியல. தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப டைவர்ஸ் கொடுக்க வேண்டான்னு. நீங்க அவளை புரிஞ்சுக்கவே இல்லைன்னா அவ முந்திக்கிட்டு உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா. புரிஞ்சுக்காதவங்க கூட காலத்துக்கு வாழதை விட தனியா கஷ்டப்படலான்னு அவ ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா. ஏன் அவ பண்ணது தப்பு இல்லையே, அவளை நீங்க ஏத்துக்கிட வேண்டியதானே? உங்களுக்கு தான் எல்லா உரிமை இருக்குதே, அவ உங்க பொண்டாட்டி தானே. திருமணம் சொர்க்கத்துல முடிவாயிருக்குது. சொர்க்கத்துல முடிவானத மனுஷன் பிரிச்சா இப்படி கோர்ட்டு தானே உங்களை பிரிச்சது. சொர்க்கம் பிரிக்கலையே. இப்போ கூட அவளை நீங்க முழுசா ஏத்துக்கலாம். முழுசா உங்களுக்கு மனைவியாவும் வருவா, உங்க பிள்ளையும் உங்ககிட்ட கிடைச்சிரும். சந்தோஷமா இங்க இல்லட்டானே எங்கேயாவது போய் கூட சந்தோஷமா வாழலாம். அவதான் எந்த தப்புமே பண்ணல. இப்ப ஏதாவது 1-2 கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. அதுவுமே நீங்க வச்சுக்கிட்டது தானே. நீங்க ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்படி பார்த்தா நீங்க பண்ண தப்பை விட ஒன்னும் அவ பெரிய தப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. நடந்து முடிஞ்சு போச்சு. ஏதோ உங்களை காதலிச்சுட்ட, நீங்க நல்லபடியா குடும்பம் குட்டியோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் ஒண்ணு இல்ல, இப்பவுமே போய் எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு தேன்மொழி எங்களை சேர்த்து வைங்க, அவ கூட நான் சந்தோஷமா வாழறேன்னு சொல்லி பாருங்க. நீங்க யாரும் தடை போட முடியாது. உங்களுக்கு தான் உரிமை இருக்குது. எதுக்கு நீங்க உரிமை விட்டு கொடுத்துக்கிட்டு நீங்க கூட்டா தேன்மொழி என்ன வரமாட்டேன்னா சொல்லுதா? பிள்ளைக்காக கூட்டு பாருங்க. அப்புறம் என்ன,
கண்கணாத இடத்துல போய் சந்தோஷமா வாழுங்க. கொஞ்ச நாள் மன கஷ்டம் இருக்கும், அப்புறம் இன்னொரு குழந்தை வந்ததுன்னா உங்களை மாதிரி சூப்பர் ஃபேமிலி இந்த உலகத்திலே இருக்காது. உளறிக்கிட்டு இருக்காத. உங்களுக்கு தான் தேன்மொழி உரிமைப்பட்டவா, அதை மறந்துடாதீங்க. நீங்க தொட்டு தாலி கட்டினவா, உங்க புள்ளைய வைக்க சுமந்தவா. இப்பவும் நீங்க அதிகாரம் பண்ணி கூட கூப்பிட முடியும். கண்டது கரையுது காதுல வரும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க சொந்தம் கொண்டாடலன்னா பிறகு யார் யாரோ அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். கண்ணால நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். பாத்துக்கங்க. என்னைக்குமே தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை, தப்பு பண்ணாதவங்களுக்கு இல்ல. அவ தப்பு பண்ணாமலே நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டா. அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா சந்தோஷமா வாழ்ந்துட போறா. பாத்துக்கிடுங்க. நீங்க தான் கஷ்டப்படணும். இனிமே நானும் உங்க லைஃப்ல வர்றது கஷ்டம். அதை விட கட்டிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன் எத்தனை பேர் டைவர்ஸுக்கு அப்புறம் ஒன்னும் சேர்ந்து வாழல? ஏதோ உங்களை காதலிச்சுட்டேன், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கு சொந்தமானவா நீங்க தான் பாத்துக்கணும். உருகி உருகி காதலிச்சிருக்கீங்க, விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒன்னும் அவளை மாதிரி அழகி இங்க யாரையும் பார்க்கவும் முடியாது. இன்னைக்கும் அன்னைக்கு பார்த்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி அழகா கியூட்டா இருக்கா. ஏதோ உங்களை காதலிச்சிட்டமேனு சொல்ல வந்தேன். அன்னைக்கிளி என்கிட்ட சவால் விட்ட. உன் பிள்ளைங்க 2 பேரும் ஒரே பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டு சாவானுங்க பாரு. உன் குடும்பமே நார போது பாத்துக்கிட்டே. நீ என்ன ஜெயிச்சிருவியா? எப்படி ஜெயிக்கிறேன்னு பாப்போம். இனிதான யுத்தமே ஆரம்பமாகும். அந்த ஆதிரா என்ன கேடுகட்ட வேலை பார்க்க வச்சாதா, ஆனா அதுக்காக அவளையும் நான் சும்மா விட போறதில்ல. இவனையும் நான் சும்மா விட போறதில்ல, உன்னையும் நான் சும்மா விட போறதில்ல. இந்த பைய கூட வாழக்கூடாதுன்னு நீ என்ன விரட்டுன. இப்ப பாரு உன் வீட்டுக்குள்ள எப்படி நடக்க போகுதுன்னு. இப்ப எதுக்கட துண்டு கட்டா எங்க தூக்கிட்டு வந்த? சொல்ல போறியா இல்லையா? பேதல்ல நீங்க ஜெயிக்கணுமா வேண்டாமா? என்னடா சொல்ற? அத்தி நான் ஐடியா கொடுத்தா சரியா இருக்குமா? இல்ல என்னல சொல்லுத? அக்கா ஜெயிக்கணுமா வேண்டாமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீல்ல. அதான் ஆதிராவுக்கு பயந்து யாரும் நிக்க மாட்டேங்காவல. நிப்பாங்கக்கா. அந்த ஆதிராவையும் எதுக்கு இந்த பூமியில ஒருத்தி இருக்கான்னு காட்ட வேண்டாம்? புரியலையே. புரியும். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, புரியும். அது சரிடா, அதுக்கும் எங்க துண்டு கட்ட அங்க தூக்கிட்டு வந்ததுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது? ஆதிராவை எடுத்து ஒரு ஆள் நிக்கணும், அந்த ராணியை ஜெயிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாடா, அவ்வளவுதான்டா. இந்த திருப்பு கண்டிப்பா ஆதிரா தோத்து போவா. என்னடா சொல்ற? என் மேல முழு நம்பிக்கை இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆதிரா அவ வாழ்க்கையில முத தோத்து போக போறா. தோத்து போக வைப்பேன். அவளுக்கு நான் கொடுக்க போற மொத்த அடி சும்மா தாறுமாறா இருக்கும். பாக்குறீங்களா? இதை என்ன சொல்லுதா? பொறுத்து இருந்து பாப்போம். டேய், அத எல்லார் கால்ல விழுந்து கெஞ்சி பாத்துட்டமே. நம்ம சார்புல தான் யாரும் நிக்க மாட்டேங்க அவளே. அந்த ஆதிராக்கு யார் எதிரியோ அவங்களே நிப்பாட்ட வைப்போம். ஆதிராவுக்கு எதிரி இவன் என்ன சொல்ல வரா? டேய், அந்த புள்ள ஒரு பயந்தாங்கோலி பயவுல. அதுல நிக்காது. நான் நிக்க வைப்பேன். டேய், அந்த புள்ள துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிரும் சொல்லாம கொல்லாம பாத்துக்க. டெஸ்ட் வர அவ காப்பாத்தணும். சும்மா கடை. டேய், அவ நிக்க மாட்டாடா, சொன்னா கேளு. அந்த பிள்ளைக்கு மூளை வேலை செய்யும், ஆனா பயம். அவளை எதுவும் செய்ய விடாது, சொன்னா கேளு. என்கிட்ட பேசாம போய்கிட்டு இருக்க. என்ன எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க? ஏதாவது வேண்டது ஏதாவது வேலை பார்த்து வச்சுட்டாங்களா பேசலன்னு? என்ன எல்லாரும் வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க? அந்த பாதையா போயிருக்கலாமோ? எக்கோ விடாதீங்க, புடிங்க. ஆமாக்கா, நாளை இப்ப பேசவே மாட்டேன். அவளுக்கு எனக்கு இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. பேசி பல நாள் ஆகி போச்சுது, பேச்சுவார்த்தையே கிடையாது. பேசி ரொம்ப நாள் ஆச்சுதுக்கா. இப்போதான் நாங்க பேசுறதே இல்ல. பேசவே இல்லக்கா. நல்லா இருக்காங்கன்னு கேளுங்கக்கா. அந்த வரையும் போயிருக்கலாம். ஏக்கா அது எப்படி இருக்கவனு கேளுங்கக்கா. நீ ஓட்டுதன் கூட வர அவளுக்கு தெரியாம இருக்கும். ஏக்கா என் மேல சத்தியமா நான் அவகிட்ட பேசவே இல்லை. சே, நான் ரொம்ப நாள் ஆச்சுது. அவளுக்கு பிடிக்கலையா? பிடிக்காதவங்கிட்ட இருக்குக்கா நம்ம பேசிக்கிட்டு. அதான் எனக்கும் இப்ப பிடிக்கல. அப்ப ஏன்டா அவளை கோத்து விடுத? கோத்து விட்டுருக்கா? எங்க? பேச மாட்டாலும் முறைக்க மட்டும் செய்வாளாம். இதுக்கு மட்டும் உரிமை இருக்குதோ?
ஏக்கா நான் சொன்னதை கேளுங்கக்கா. ஆனா நான் பேச மாட்டேன்க்கா. எனக்கு அவளுக்கு பேச்சாத்தே கிடையாது. அவ யாரோ நான் யாரோ. நம்புற மாதிரியே இல்லையடா. நம்பணுக்கா, நம்பணும். நம்பினாதான் வாழ்க்கை. அவளுக்கு எனக்கு எந்த பேச்சாத்தையும் கிடையாது. பார்த்தே பல நாள் ஆகி போச்சுது. நாளை இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வரதே இல்ல, அவளும் இங்க வரதே இல்ல. அப்ப அவ எப்படி இந்த டயத்துக்கு வருவான்னு தெரியும்? நான் உங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். சூப்பா கண்ணு கட்டுதே. சரி சரி, பஸ் வந்தா ஏறி போயிருவா. விஷயத்த சொல்லுங்க. விஷயத்த சொல்லணுமா? என்ன ஆ அப்படின்னு நெஞ்ச பிடிப்பா. தாங்கி பிடிக்க இல்ல, நான் பிடிக்கேன்னா நீங்களே பிடிச்சிருங்க. பிடிக்கச்சுன்னா பிடிச்சிருவ. பாக்கியம் இல்லக்கா, அப்படிலாம் நான் செய்வேனாக்கா? அதெல்லாம் முடியுமா? தூரத்துல இருந்து பெருமூச்சு இல்ல, நீங்க பிடிங்கன்னு தூரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன்க்கா. அப்ப அவகிட்ட சொன்னா அவளுக்கு நெஞ்ச பிடிப்பான்னு உனக்கு தெரியும். பிடிப்பல்ல, பையனங்கொல்லி இல்ல, பிடிச்சதானே ஆகணும். டேய் அவ பையனங்கொல்லி வேண்டாண்டா. இங்க பாரு, உன்ன தக்க பாரு, தேர்தல் நிப்பாட்ட போறாங்களா? தேர்தல் நெல்லு. அவன் சொல்லி கூட்டு வந்தான். என்னடா புசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? ஏதோ பேச்சுவார்த்தைலாம் இல்ல, அவளுக்கு எனக்கு எந்த சம்மதம்லாம் இல்லன்னு சொன்ன. அதான் முகத்துக்கு நேரம் கேட்டுட்டேன். இது அவ யாரோ நான் யாரோ, எனக்கு அவருக்கு எந்த பேச்சாத்தையுமே இப்ப கிடையாது. இங்க பாரு, தேர்தல்ல நிக்கிற, புரியுதா? நானா? ஆதரவ கேத்து நீ தான் நிக்க போற. நான் ஹாஸ்பிடல் வேலை பார்க்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னால முடியாது. இங்க பாருங்க, எனக்கும் ஆதிராக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சில விஷயத்தை மறக்கும் நினைக்கிறேன். எதுக்கு அவகிட்ட போய் நான் நின்னுக்கிட்டு? எனக்கு 1000 வேலை இருக்குது. நான் ஹாஸ்பிடல் வேலைய பார்க்கணும். இன்னும் வேற நான் படிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. சும்மா சும்மா என்ன கோத்து விடண்டானே சொல்லுங்க உங்க தம்பி கிட்ட. ஏக்கோ பின்னாடி நான் நிக்கணும்னு சொல்லுங்கக்கா. இங்க பாருங்க, அதான் எனக்கு பயமே. நான் நிக்க முடியாது. அதெல்லாம் நிக்கணும்னு கட்டாயமா சொல்லுங்க. முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க. நிக்கணும் சொன்னா கேட்க மாட்டாளோ? ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கட்டாயமா தில்லலங்கடி வேலை பார்க்க போறேன். எத்தை என்ன சேட்ட பண்ணுதா? அதெல்லாம் முடியாது. சும்மா விளையாடிட்டு கூடாது. எனக்கு வேலை கிடக்குது, நான் கிளம்புறேன். சொல்றல நிக்கணும். பேச மாட்டேன்னு சொன்ன. இப்ப நீங்க தேர்தல ஜெயிக்க வேண்டாமா? இப்ப நான் என்ன பேசுனேன்? உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா நம்ம கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியாது. வீணா எதுவும் வேண்டாம். உங்க அன்னைக்கு மாட்ட சொன்ன நிப்பியா அப்படி? அவில எதுக்கு கோத்து விடுதா? இரு அவன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான். இல்ல எனக்கு பயமா இருக்குது. சும்மா இருங்க. அத பின்ன நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. அது என்ன மட்டும் இல்ல, தேர்தலுக்கு போகணும், பிரச்சாரத்துக்கு போகணும், அது இதுன்னு என்ன சும்மா இருங்க. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஹாஸ்பிடல் வேலை பார்க்கணும். அதெல்லாம் எங்க தமிழக்க பாத்துக்கிட்டு வா. பையா உள்ள அந்த உருவ ஒற்றுமை இதுதானா? டேய் என்னடா சொல்ற? தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேர்தல் விஷயமா எல்லாத்துக்குமே ஓசாபா எங்க அக்கா போயிருவா. ஆனா தேர்தல் ஜெயிக்க போறது நீ. போதுமா? அதான் உருவ ஒற்றுமை இருக்குற. என்னென்ன சூம் பண்ணியா பார்க்க போறானுவ? பரவாயில்ல. நல்ல ஐடியா இருக்கடா. என் அக்கா விட்ட வாழ்க்கையிலேயே மணிக்கணக்கில் பேசுவா. நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு திமிரா பேச தெரியும், கோமா பேச தெரியும். என் அக்கால மாதிரி பாயிண்டா பேச தெரியாது. ஏன் தம்பி இல்ல, அத என்ன பத்தி புகழ்ந்து பேசுறான். இவ்வளவு உங்க அக்கால புகழ்ந்து பேசுறீங்க, உங்க அக்கால நிப்பாட்ட வேண்டியதானே? என்னடி அத்தங்கற மரியாதை இல்லாம புசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? மத்ததுக்கெல்லாம் நீங்க நிப்பீங்களா? ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நான் வருவானா? என்ன காமெடி பீஸ் நினைச்சிட்டாரோ? சொல்லு வந்து பிரச்சாரத்துக்கு வர முடியுமா? மைக்க பிடிச்சி பேசிருவியா? இங்க பாரு, நீ நின்னா மட்டும் போதும். விஜயத்தை நான் பாத்துக்கிறேன். நல்ல ஐடியாவா இருக்கு. அத்தை, நான் கடைசி வரைக்கும் உனக்கு அத்தையா இருக்கணுமா வேண்டாமா? என்ன இழுத்து பறிச்சு விட போறீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சமாளிக்கிறேன், புரியுதா? அந்த ஆதரவை ஜெயிக்க போற மொத ஆளு நீதான். அவளுக்கு கொடுக்க போற மொத அடியை நீதான் கொடுக்க போற. உனக்கு பின்னாடி நான் இருக்கேன், பாத்துக்கலாம். அவ எங்களெல்லாம் தோக்கடிச்சதை விட உன்னதான முத தோக்கடிச்சா? அவளை தோக்கடிக்கிற மொத ஆளு நீனாவே எதிர்த்து போ. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். ஜெயிக்க வைப்ப, ஆட்டத்தை சூடு பிடிக்க வைக்கிறேன். நீ நிக்கிறன்னு தெரிஞ்சாலே அவ டென்ஷன் ஆவா. அதான் எனக்கு வேணும். டென்ஷன் ஆக ஆகத்தான் அவளுக்கு இருக்கிற சைக்கோத்தனமே வெளியில வரும். அந்த சைக்கோ கிட்ட என்ன பிடிச்சு கொடுக்கலாம்னு பாக்கியா? அத்த மலை மாதிரி தம்பி இருக்கானே, சிங்க தொயாட்ட இருக்கா, நீ என்ன பயப்படுத? பாருங்கக்கா, நல்லா எடுத்து சொல்லுங்கக்கா. சிங்க மாதிரி இருக்கேன். குரங்கு இங்க பாரு, நான் நம்மளை பத்தி எதுவுமே அக்கா கிட்ட சொல்லல. அதான் சொல்லிட்டோம்ல, நீ நானும் பார்த்தே பல நாள் ஆகி போச்சுது. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உன்னை நேரத்து பார்த்தேன். அது கூட நான் அக்கா சொல்லியிருக்கேன். என்னைக்கோ பார்த்தேன்னு தானே சொன்னேன். ஏன் நைட்டு கூட வந்து பார்த்துட்டு போனேன். நான் என்ன சொல்ல வச்சேன்? நீ இப்ப நீ மனசுக்குள்ள சொன்னியா இல்ல நிஜமாவே வெளியில சொன்னியா? இல்லக்கா, மனசுக்குள்ள சொன்னேன். அதான் பார்த்தேன். நானும் நீ நேரா ஓப்பனா சொல்லிட்டே நினைச்சு பயந்துட்டேன். என்னடா இப்படி சொல்றா, நம்ம கிட்ட வேற மாதிரி சொன்னானே பயந்துட்டேன். அத்தடி மனசுக்குள்ளதான் சொல்லிருக்கியா? செல்ல அக்கா, இங்க வாக்கா. அக்கானா இப்படி இருக்கணும் பாத்துக்க. விட, எனக்கு தெரியாதா? நீ மனசுக்குள்ளதான் சொன்னேன்னு எனக்கு தெரியாதா? நீ நிப்பியா? உங்க தம்பி பின்னாடி நிக்கிறதா சொல்லுங்க. நிக்கிறேன். இனி உலகமே இருந்தாலும் நிப்ப, எவன் வந்தாலும் நிப்ப. நானும் நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிப்பன்னு தெரியும்ல? நிஜமாவா? கண்டிப்பா நிக்கிறேன். ஜெயிக்கணும்ல, ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும்ல. உறுதி சொல்லுங்கக்கா, கட்டாயமா இவ ஜெயிப்பான்னு. அந்த ஆதரவு கிட்ட போய் சொல்லுங்க,
நான் தேர்தல நிக்க போறேனே. ஆட்டோ எதுவும் அந்த மாதிரி இல்ல, நடந்து போறதே. இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போயிருவேன். நிறைய பேர் அழகி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான முயற்சிகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு சேனல்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 எபிசோடு போட்டிருப்பேன். அது எதுவுமே எனக்கு ஆகவே இல்லை, அது மானிட்டேஷன் ஆகவே இல்லை. அதனால எனக்கு அதில் வீடியோ போட முடியாமல் போச்சுது. இனி அதில் நான் வீடியோ எப்பவுமே போட முடியாது. கஷ்டப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோக்கு 8 மணி நேரம் உழைப்பு எல்லாமே போச்சுது. அதே தப்பா திரும்ப நான் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு வீடியோ போட்டால் கண்டினியூவாக இனி நான் போடணும். அதாவது 2 நாளுக்கு ஒரு திருப்பு போட்டாலும் பரவாயில்ல, இனி கண்டினியூவாக போடணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கல்ச்சர் வைரஸ் இந்த தமிழ்ங்கிற சேனல் நான் போட்டுட்ருக்கேன். அதாவது நான் இப்போவுமே சொல்லிடுறேன், கேரக்டர்ஸு யார் எந்தெந்த கேரக்டர் போடணும்னா அதே மாதிரி நான் போட முடியாது. ஏன்னா அது காப்பி ரைட்னு ஆயிரும். அதனால நான் அப்படியே கண்டினியூவாக போட முடியாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றி தான் நான் பண்ண முடியும். ஆனால் கதை சேம் தான், ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். அந்த பிளேஸு எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும். கதை சேம் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், கதை அதுதான். பாதியிலேருந்து நான் போட முடியாது, அது வந்து அப்லோட் ஆகாது. அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாத்தையும் மாற்றி போடணும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போடுறேன் பாருங்கள். என்னென்ன கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன யார் வேணுங்கிறத நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லலாம். அந்த பிஸ்னஸ்மேனாக வந்த ராஜாக்கு யாரை போடலாம், செல்வாக்கு யாரை போடலாம், அம்முக்கு யாரை போடலாம், இப்படி எல்லா கேரக்டருக்கும் யாரை போடலான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே அக்குரேட்டாக போட்டால் எனக்கு வேறு மாதிரி ஆயிரும். நான் அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால உங்கள் விருப்பத்தை எனக்கு தெரிவிங்க, எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதில் இப்போ ஒரு 350 சப்ஸ்கிரைபர் தான் வந்துருக்குது. 1000 சப்ஸ்கிரைபரு, அப்புறம் 4000 வாட்ஸ்அவர். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா மறுபடியும் மானிட்டேஷன் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால நான் இப்போ ஒரு 350 கிட்ட இருக்குது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஒரே நாளில் கூட வந்துடும். நாளைக்கு கூட நான் வீடியோ போட்டுருவேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஏன்னா நான் அதே தப்பு தான் அங்கே பண்ணிட்டேன். அது ஆகாமலே நான் வீடியோ போட்டு தப்பு பண்ணிட்டேன். அது ஆனதுக்கப்புறம் நான் போட்டிருந்தா எனக்கு காப்பிரைட் எதுவுமே வந்திருக்காது. நான் பாட்டுக்கு கண்டினியூவாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாது. இந்த சேனல் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாம் அப்ரூவ் ஆகிட்டு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ நான் போடுறேன். அப்போ தான் ஒரு வீடியோவை கண்டினியூவாக கொண்டு போக முடியும். இப்போ தாவணி கண்ணு எடுத்துக்கிங்க, 2 நாளைக்கு ஒருத்தருப்பாலும் அது கரெக்டாக வந்துட்டே இருக்கும். இது இப்போ சூழ்நிலை சரியில்லை, இடம் சரியில்லை. அதனால தான் என்னால் 1 நாள் 2 நாள் போட்டுருக்கேன். எல்லாம் சரியாக அமைஞ்சதுன்னா என்னால் தினமும் கூட போட முடியும். அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் வீடியோவாவது என்னால் கண்டினியூவாக போட முடியும். கண்டிப்பாக நம்ம ஸ்கூலெல்லாம் லீவ்லாம் திறந்ததுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக போட முடியும். அதோட அழகி நான் ஒரு நாள் போட்டுருந்தேன். கண்டிப்பாக தினமும் வரதுக்கு ஒரு 25 நிமிஷமாவது போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் தான் நான் பண்ண முடியும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பொறுத்து, வாட்சிங்கை பொறுத்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கே ஆயிட்டுனாலும் நாளைக்கே மொதல் எபிசோடு வந்துடும். ஆனால் என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் மாறும். அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. யாருக்கு என்னென்ன கேரக்டர் வேணுமோ அதை தாராளமாக எனக்கு கீழே சொல்லுங்கள். பிஸ்னஸ் செல்வாக்கு யாரை போடணும், அவங்க ஹீரோயாக யார் போடணும், ராஜாவுக்கு யாரை போடலாம், இல்லை ராஜாவே இருக்கட்டுமா, எல்லாத்தையும் மாற்றணும். இல்லை 1-2 பேரை மாற்றினா போதும். எப்படி நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிடுவேன், இடம் மாற்றிடுவேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் மாறும். ஆனால் கதை வந்து சேம் தான். அதில் ஒரு மாற்றம் கூட வராது. கதை ஏன்னா நம்ம எழுதியிருக்கதை நான் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் தான் முடிவு பண்ணும். சீக்கிரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் அது வரைக்கும் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் வாட்சிங் அவர் வரும். அது வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அது மானிட்டேஷன் ஆகிட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக போட்டுறேன். ஏன்னா நேயர்கள் விருப்பம் வந்து அதிகமாக இருக்குது. அக்கா அழகி போடுங்க, அது எத்தனை நம்ம ஏமாற்ற முடியாது. எனக்கு ரொம்ப குற்றச்சாவும் இருக்குது. என்னால் எல்லா விளக்கத்தையும் நம்ம இதிலே கொடுக்க முடியாது. எனக்கு அதுக்கு அலோடு கிடையாது. நான் அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். அதனால தான் எனக்கு கஷ்டமாச்சு. ஐயோ அந்த அழகி எனக்கே ரொம்ப உறுத்தல். அது ஒரு விஷயம் தான். இப்படி நான் எந்த எபிசோடும் ஆரோக்கியமாக நான் விட்டதே இல்லை. விட்டுட்டோமே, கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதை முடிச்சாதான் இவங்க எனக்கும் திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அழகிய கண்டினியூவாக போட்டு விட்டுறேன். மிஞ்சி போனால் அது ஒரு 100-100 கிட்ட தான் வந்திருக்கும். அதை விறுவிறு நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 2-3 போட்டு நம்ம கிட்டத்தட்ட சீக்கிரமாக நெருக்கி முடிச்சிடலாம். ஓகே, அப்புறம் அதை பழைய எபிசோட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். புதுசாக போட்டதா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் எந்த குழப்பமும் இருக்காது. உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுமே இதில் இப்போ போட்டு விட்டுதே நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இதை கீழே லைனில் வரும் பாருங்கள்.